வெல்கம் டு வே டு ஜாப். இந்த வீடியோ NBFC ப்ராடக்ட் ட்ரைனிங்கோட வீடியோ நம்பர் 5. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து 4 வீடியோ நம்பர் 4 பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ நம்பர் 5 பண்ணிருக்கோம். ஸோ வீடியோ நம்பர் 4ஓட கண்டினியூட்டி தான் இது, பிசினஸ் லோன். அடுத்த ஸ்டெப்பா என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிசினஸ் லோன் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும், அது மாதிரி அது எப்படி அந்த லோன் வந்து ப்ராசஸ் ஆகும், தென் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகும், தென் அதுக்கப்புறம் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்கணும். ரொம்ப ஸ்பீடா நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். டாக்குமெண்ட்ஸ் தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடை நடத்துற ஓனரோட இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த பிசினஸ்க்கான டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடை நடத்துற ப்ரொபரேட்டரோ இல்ல பார்ட்னரோ ஹோவர் அவங்களோட ப்ரொபரேட்டரா இருந்ததுன்னா அவங்களோட KYC, அது அட்ரஸ் ப்ரூஃப், வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் பிளஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அதே மாதிரி அவருக்கு ஒரு கோஅப்ளிகன்ட் அவங்களோட அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் பிளஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்ல இருந்ததுன்னா பார்ட்னரோட ப்ரூஃபும் நம்மளுக்கு வேணும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு எந்த அக்கௌண்ட் வச்சிருக்காரு, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பிசினஸ்க்காக அதனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மினிமம் 3 மந்த் மேக்ஸிமம் 6 மந்த் வேணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ப்ரூஃப் வேணும். MSME சர்டிபிகேட்டோ இல்ல ரிலேட்டட் டு தட் எனி கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லோன் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அவருக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிருக்கணும். பட் அதே மாதிரி அந்த கால்குலேஷன் ஷீட் ஒன்று நம்ம ஏற்கனவே வீடியோ 4ல பார்த்துருக்கோம். அந்த கால்குலேஷன் ஷீட்டும் அட்டாச் பண்ணணும் இதுல. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் தேவையான டாக்குமெண்ட்ஸ்ல இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபில் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ சில MSMEல சில NBFCல அதை பத்தி கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சில NBFCல ரிப்போர்ட்டும் கையோட வாங்குற சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வாங்கின பிறகு ஒன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தென் அகைன் அந்த ஷாப்போட போட்டோஸ் வைக்கணும். நீங்க எந்த ஷாப்புக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, அது எந்த மாதிரி பிசினஸா இருந்தாலும் அதனோட போட்டோஸ் என்னென்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் போட்டோ தேவைப்படும், அது அவுட்டர்ல இருந்து ஒரு போட்டோ தேவைப்படும், அப்புறம் அதனோட நேம் போர்டு, அந்த பிசினஸோட நேம் போர்டு ஒரு போட்டோ தேவைப்படும், அப்புறம் இன்டீரியரோட போட்டோ தேவைப்படும், அப்புறம் அந்த பர்டிகுலர் ப்ரொப்ரைட்டர் கூட வச்சு ஒரு செல்ஃபி போட்டோ தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில போட்டோகிராஃப்ஸ் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட். ஸோ இதுக்கு மேல ஒரு சில NBFC அவங்களுக்கு ப்ராடக்ட் பொறுத்து ஒரு சில டாக்குமெண்ட் அடிஷனலாக கூட வாங்கலாம். பட் மேக்ஸிமம் காமன் டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவுதான், இந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஆனது அவரோட சிபில் பக்காவாக இருந்து, அவரோட ஸ்டாக்ஸ் நல்லா இருந்து, அவரோட வருமானம் நல்லா இருக்குன்னா லோன் ப்ராசஸ் ஆகும். அதிகபட்சம் 1 or 2 daysல இந்த லோன் டிஸ்பர்ஸ் ஆகிடும். ஸோ டிஸ்பர்ஸ் ஆகும்போது சில சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜை டெபிட் பண்ணிட்டு கூட கொடுப்பாங்க, சில பேர் அதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி சில விஷயங்கள் இருக்கும். இதுல வீக்லி போனீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரீபேமெண்ட். டெய்லி போனீங்கன்னா டெய்லியுமே ரீபேமெண்ட் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 104 days 100 days அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அது மாதிரி மந்த்லியா இருந்ததுன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் இருக்கும். ஸோ மந்த்லி மோடி இப்போ எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா அந்த அதுல வந்து ரீபேமெண்ட் சரியா இல்லைங்கிறதுனால ஒரு சில NBFC கொடுக்குறாங்க. பட் முக்கால்வாசி பேர் அதை நிறுத்திட்டு டெய்லி கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்த லோன் ப்ராசஸ் ஆகி டிஸ்பர்ஸ் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணணும், சர்வீஸ். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கஸ்டமருக்கு இதை வந்து ரிலீஸ் ஆன பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது போஸ்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. நீங்க எப்படி ப்ரீ வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ பிசினஸ் லோன்ல அவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு, அதே மாதிரி போஸ்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணணும். போஸ்ட் வெரிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு லோன் டிஸ்பர்ஸ் ஆன பிறகு உண்மையாலுமே அவர் என்ன பர்பஸ்க்காக அந்த லோன் வாங்கினாரோ அந்த பர்பஸ்க்கு தான் அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணிருக்காரா, இது முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவர் வாங்கியிருக்காருன்னா நீங்க அதை போய் கேட்கணும். ஆஃப்டர் 2 days போயிட்டு ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களா, எப்போ பண்றீங்க, பண்ண பிறகு இன்வாய்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்த பணத்தை தன்னோட பிசினஸ்க்காக தான் அவர் வாங்கியிருக்காங்கிற ப்ரூஃப் நம்மளுக்கு வேணும். இல்ல அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிசினஸ் லோன் வாங்கி செலவு பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப கஷ்டம். அவருக்கும் நமக்கும் அந்த திருப்பி ரீபேமெண்ட் சரியா வராது. ஸோ அதனால போஸ்ட் வெரிஃபிகேஷன்ல அந்த பணம் கரெக்டா அதுக்கு தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். அதை நீங்க டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கஸ்டமர் ரேப்போ நீங்க தாராளமா அதை வெரிஃபை பண்ண முடியும், பண்ணணும். இதுதான் சில NBFCல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸ் இன் த சென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேமெண்ட் வந்து நீங்க அவர் ஸ்பாட்டுக்கே போயிட்டு கலெக்ட் பண்றது ஒரு நல்ல சர்வீஸ். டெய்லியுமே இல்ல வீக்லி ஒன்ஸ் அவர் பே பண்றாரு, அந்த மோட்ல எடுத்துருக்கிறாருன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க ப்ரையரா போயிட்டு அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதை அன்னைக்கே அவருக்கான ரெசிப்ட் போட்டீங்கன்னா ரொம்ப நல்ல சர்வீஸா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவரு இன்னும் நிறைய கஸ்டமரை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாரு. மேபி அவரே கூட தொடர்ந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணி திருப்பி அடுத்தடுத்த லோன் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ ஒரு SME லோனை நல்லா தக்க வச்சுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து.
அந்த கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ராப்பராக வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ண பிறகு டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணணும், டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ண ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ண பிறகு போஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், போஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு கண்டினியூஸாக சர்வீஸ் கொடுக்கணும் கலெக்ஷனில். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட கஸ்டமர்ஸ் ரேஷியோ அதிகமாகும், ஸோ உங்களோட க்ரோத்தும் அதிகமாகும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த பிஸ்னஸ் லோன் பற்றின வீடியோ இவ்வளோதான். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். தயவு செய்து என்பிஎஃப்சியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கறதுலாம் கஷ்டம் தான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேலிடாக இருக்குது, நல்லா இருக்குன்னா தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு விஷயம் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா ஒர்க் பண்ணுங்க, சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறதுனால மட்டும் இல்ல, நான் சொல்றேன், நீங்க நல்லா கத்துக்கோங்க. இன்னும் 6 மாசம் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் 6 மாசம் அதுக்குள்ள நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு. அதே மாதிரி ஃப்ரெஷரா சேரணும்னு நினைக்கிறவங்களும் தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி கவனிக்கிறது உங்களுக்கு இன்டர்வியூல சூப்பரா நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும். சரியா? தேங்க்யூ வெரி மச். பாய்.